இந்த வருஷம் கடைசி ஆடி வெள்ளி ஆடி போகிறதுக்கு நான் செஞ்ச இந்த அக்கார வடிசல் நான் வெள்ளிக்கிழமையே கொடுத்துடணும்னு முயற்சி பண்ணுங்க. என்னால் முடியல, ஒரு நாள் தாமதமாக கொடுத்துருக்கேன். நீங்களும் எல்லோரும் பாருங்கள், பார்த்துட்டு நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு சக்ஸஸ் சமையல். இன்னைக்கு நம்ம ஆடி வெள்ளி ஆடி பூரம் ஸ்பெஷல் அக்கார வடிசல் தான் செய்ய போறோங்க. இந்த அக்கார வடிசல் நான் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். அது அப்படியே பாத்திரத்துல போட்டு செய்யற மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த முறை ரொம்ப ஈஸியா குக்கர்ல வச்சு எப்படி செய்யறதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். இந்த அக்கார வடிசல் செய்யறதுக்கு நான் இந்த டம்ளர்ல 3/4 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேங்க. இதே டம்ளர்ல 1/4 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அக்கார வடிசல் கொஞ்சம் பொங்கல் டைப்ல தான் இருக்கும். ஆனா இது டேஸ்ட் ரொம்பவே இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பால்லையே வேக வச்சு செய்யறதால இதோட ருசி அபாரமா இருக்குங்க. இப்போ நான் எல்லாமே ரெடியா எடுத்து வச்சிருக்கேங்க. பச்சரிசி 3/4 டம்ளர் எடுத்திருக்கேன். 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். நான் ஏன் டம்ளர்ல எடுத்திருக்கேன்னா எல்லார்ட்டையுமே இந்த டம்ளர் அளவு இருக்கும், அதுக்காக தான் சௌகரியமா இருக்குமேன்னு இந்த அளவு எடுத்திருக்கேங்க. ரெண்டுமா சேர்த்து 1 டம்ளர் கணக்கு வந்துடும். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் அளவுக்கு வெல்லம் வச்சிருக்கேங்க. பால் 4 டம்ளர் எடுத்திருக்கேங்க. அதாவது 1 பங்குக்கு 4 பங்கு காய்ச்சி ஆற வச்ச பால், நம்ம பச்சை பாலாக கூட சேர்த்தலாம். நெய் தேவைக்கு எடுத்திருக்கேன். முந்திரி திராட்சை நம்ம தேவைக்கு சேர்த்துக்கலாங்க. இதில் 1 சிட்டிகை அளவுக்கு பச்சை கற்பூரம் சேர்த்துருக்கேன். 1 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம பச்சரிசி பாசிப்பருப்பு ரெண்டையும் வறுத்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாங்க. இப்போ ஒரு பேனில் பாசிப்பருப்பு சேர்த்துடலாங்க. பாசிப்பருப்பு ரொம்ப செவக்க வறுக்க வேண்டாம், லேசாக மணம் வர்ற வரைக்கும் வறுத்தா போதுமானதுங்க. இப்போ பாசிப்பருப்பை ஒரே 1 நிமிஷம் மட்டுமே நான் வறுத்துருக்கேங்க. இதுலேயே நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சரிசி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பச்சரிசியும் 1 நிமிஷம் வறுத்தா போதுங்க, ரொம்ப பொரிஞ்சு வர்ற அளவுக்கு வறுக்கக்கூடாது. இப்போ நம்ம சேர்த்த பாசிப்பருப்பு செவக்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. நல்லா பாசிப்பருப்பு மணம் வருது, ஒரு பாத்திரத்தில் சேர்த்து விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரே ஒரு முறை களைஞ்சிக்கலாங்க. இப்போ நான் களைஞ்சிட்டு வந்துடுறேன். இப்போ பச்சரிசி பாசிப்பருப்பை ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. ஆடி வெள்ளி விசேஷ நாட்கள் அப்படின்னாலே நம்ம காவி கட்டி கோலம் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கு சிம்பிளாக ஒரு காவி கோலம் போட்டிருக்கேன். இப்போ நம்ம அதையும் பார்த்துடலாங்க. அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு அதுவே மனசுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்கும் இல்லைங்களா. இப்போ எங்கள் வீட்டில் நான் என்ன மாதிரியெல்லாம் சாமிக்கு பூ போட்டு விளக்கேற்றிருக்கேன் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு என்னோட கோலத்தையும் பார்த்துட்டு வந்துடலாங்க. அதுக்குள்ளே நமக்கு இந்த அரிசியும் ஊறிடும். அதுக்கப்புறம் நம்ம அக்கார வடிசல் கலக்கி வச்சுக்கலாம். எங்கள் வீட்டில் கடைசி ஆடி வெள்ளி ஆடி பூரத்துக்கு இந்த மாதிரி தான் ஒரு காவி கோலம் சிம்பிளாக போட்டேங்க. எனக்கு எப்பயுமே ரங்கோலி பூக்கோலம் இந்த மாதிரி தான் பிடிக்கும், அதனால் இன்றைக்கும் அந்த மாதிரி தான் போட்டிருக்கேங்க. ஆடி வெள்ளி எங்கள் வீட்டில் அம்மன் அப்படியே விளக்கொலியில் ஜொலிக்கிறாங்க. இந்த மாதிரி தான் எல்லா சாமிக்கும் பூ அலங்காரம் பண்ணினேங்க. இந்த மாதிரி சாமி இடத்துலையும் சின்னதாக ஒரு கோலம் போட்டு பூ போட்டு விளக்கேற்றி மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குங்க. இப்போ எங்கள் வீட்டு சாமி இடமெல்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி தாங்க எப்பயுமே சிம்பிளாக சாமிக்கு பூவெல்லாம் போட்டு விளக்கேற்றுறது வழக்கம். இப்போ நம்ம அரிசியும் பருப்பு ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலேயே ஊறிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை வேக வச்சிடலாம். ஒரு குக்கர் அடுப்பில் ஏற்றியாச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 4 பங்கு பால் சேர்த்திடலாங்க. இப்போ இதுலேயே அரிசி பருப்பு சேர்த்துடலாம். இப்போ குக்கர் மூடி போட்டுடலாங்க. இப்போ வெயிட் போட்டுடலாங்க. ஒரு 5 விசில் வரட்டும் பார்க்கலாம். 4 விசில் வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு இன்னொரு விசில் விட்டால் நல்லா குழைய வெந்துருங்க. இப்போ நம்ம வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அதாவது 1 பங்குக்கு நான் 2 பங்கு அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கேங்க. அப்புறம் பால் இன்னைக்கு நான் வேகிறதுக்காக 4 பங்கு ஊற்றிருக்கேன். எனக்கு பால் இவ்வளோ ஜாஸ்தியாக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க 2 பங்கு பாலும் 2 பங்கு தண்ணி ஊற்றி கூட செய்யலாம். இல்லை 3 பங்கு பால் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி கூட செய்யலாங்க. அது நம்மளோட விருப்பம் தான். நான் எடுத்து வச்ச வெல்லம் இந்த பாத்திரத்தில் சேர்த்தாச்சுங்க. கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ வெல்லத்துக்கு நான் கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி விட்டேங்க. கரைஞ்சா போதும், பாகுபதமெல்லாம் தேவையில்லை நமக்கு. இப்போ நம்ம சேர்த்த வெல்லம் நல்லா நுரைச்சி கரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு. அரிசி பருப்பு சேர்த்து இல்லைங்களா, அதுவும் 5 விசில் வந்துருச்சு. இப்போ இது நம்ம பால் ஊற்றி வேக வைக்கிறதுனால விசில் வரும்போது கொஞ்சம் பொங்கி வெளியில் வர மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்பூனை உள்ளே போட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக பால் பொங்காதுங்க. இந்த டிப்ஸ் நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ வெயிட் ஆறிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம்.
நல்லா குழைவாக வெந்திருக்கு. கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வெல்லம் போட்டுட்டா அதுக்கப்புறம் குழஞ்சி வராது. அதனால் இந்த மாதிரி வெந்திருக்கும் போதே நல்லா மசிச்சு விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் பால் சேர்க்கணுங்க. இதில் அக்கார வடிசல் அப்படின்னாலே பாலும் நெய்யும் சேர்த்தா தான் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா மசிச்சு விட்டாச்சுங்க. இதுலேயே மறுபடியும் காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 1/2 டம்ளர் சேர்க்குறேங்க. பால் சேர்த்த வரைக்கும் அக்கார வடிசல் ரொம்ப நல்லாயிருக்குங்க. பாருங்கள், அப்படியே நல்லா தளன்னு வெந்திருக்கு. இப்போ இதுலேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளை தண்ணி சேர்த்துடலாங்க. நம்ம வடித்து சேர்க்கும்போது கல் தூசி வெள்ளத்தில் இருந்தால் நின்றும். வெள்ளை தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கலாம். அக்கார வடிசல்லாம் இந்த மாதிரி குளகுளப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டிப்பட்டு வந்துடும். இப்போ இதிலே ஏலக்காய் தூள் சேர்த்து விட்டுக்கலாம். பச்சை கற்பூரம் பாருங்கள், ஒரே ஒரு சிட்டிகை மட்டும்தான் சேர்க்குறேன். இப்போது நெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து சேர்க்கலாங்க. இதில் ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. அந்த உப்பு சேர்க்குறது நல்லா கூடுதல் சுவை கொடுக்கும், அதுக்காக தான் சேர்க்குறோம். இப்போ நெய்யில் வறுத்து முந்திரி திராட்சை சேர்த்துடலாங்க. இப்போ கலந்து விட்டு பாருங்கள், கொஞ்சம் கெட்டி பட்டுருச்சு பாருங்களேன். அவ்வளோதாங்க, ஆடி வெள்ளிக்கு ரொம்ப அருமையான அக்கார வடிசல் ரெடி. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டு அம்மனுக்கு எடுத்து வச்சுட்டு வந்துடுறேங்க. எங்கள் வீட்டு அம்மன் பார்த்தீங்கல்ல, பூ போட்டு விளக்கேற்றி ஜம்முன்னு ரெடியாக இருக்காங்க. முதல்ல அவங்களுக்கு படிச்சுட்டு வந்துட்டு நல்லா ஆறினதுக்கப்புறமா உங்களுக்கு நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேங்க. ஆடி வெள்ளிக்கு எங்கள் வீட்டு அம்மனுக்கு நல்ல ஒரு அருமையான பிரசாதம் செஞ்சு படைச்சி இப்போ சாமி கும்பிட்டாச்சுங்க. நான் அங்கே வச்ச பிரசாதமெல்லாம் பத்தலைன்ட்டு எங்கள் வீட்டு அம்மன் இங்கேயே வந்துட்டாங்க, கிச்சனுக்கே வந்துட்டாங்க. நல்லா ஜம்முன்னு சுடர் விட்டு எரியிறாங்க. நல்லா அக்கார வடிசலும் நல்லா தலைன்னு இருக்குது பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டிடுறேன். சாமிக்கெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அடுத்து வந்து ஆசாமிக்கு எல்லாருக்குமே கொடுக்கணும். எங்கள் ஆஃபீஸ்லேயும் எல்லாருமே எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வருவேங்க. அக்கார வடிசல் டேஸ்ட்டு சான்ஸே இல்லைங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. பாசிப்பருப்பு நம்ம வறுத்து அந்த பாலோடு சேர்த்துருக்கோம். நல்லா அந்த பாசிப்பருப்பு மனம் வருதுங்க. அதே சமயத்தில் இந்த நம்ம போட்ட அந்த பச்சை கற்பூரம் நெய் வாசத்தோட அக்கார வடிசல் ரொம்ப ஜம்முன்னு வந்துருக்குதுங்க. இது வந்து ஆடி வெள்ளி மட்டும் இல்லை, மற்ற விசேஷ நாட்கள்லையுமே நம்ம வந்து இது செய்யலாம். சாதாரணமாக வந்து குழந்தைங்களுக்கு இதை நம்ம அப்பப்போ செஞ்சு கொடுக்கலாம். பொங்கல் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த மாதிரி கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க. குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. என்ன கொண்டு வரீங்க? என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு ஆடி வெள்ளி ஸ்பெஷல் அக்கார வடிசல். எல்லாம் சாப்பிட்றீங்களா? சாப்பிட்லாங்கம்மா. எல்லாருக்கும் கொடுக்கலாமா? கொடுக்கலாங்கம்மா. ரம்யா, எல்லாரும் வேலையாக இருக்காங்க, நீ தான் சாப்பிட்டா. இப்போ எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குங்கம்மா. நல்லா இருக்கடா? இன்னைக்கு நான் கொடுத்த இந்த அக்கார வடிசல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசு ஸ்வீட் ப்ராடக்ட்ஸ் படி இதில் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. இந்த சீசனில் எங்ககிட்ட முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் பிரண்டை பொடி எல்லாமே கிடைக்கும். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். தேங்க்யூ.